ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ சேனலில் துரந்தர் த ரிவெஞ்ச் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி ஆஸ் யூஷுவல் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும், துரந்தர் படத்தில் வந்துட்டு நம்ம ரகுமான் தயித் அவர் வந்து ஒரு பெரிய டெரரிஸ்ட்டு. அவர் வந்து நம்ம ரன்வீர் சிங்னால் வந்து கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த லயாரி அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு இந்த பாகிஸ்தானில் வந்து ஒரு லீடர்ஷிப்பே இல்லாத மாதிரி ஒரு அனாத கிராமம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த லயரியை வந்து யார் டேக் ஓவர் பண்ணால், நம்ம ரன்வீர் சிங் வந்து பாகிஸ்தான்லேருந்து இருக்கிற அந்த சதித்திட்டங்கள்லேருந்து வந்து நம்ம இந்தியாவை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தில் வந்துட்டு போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டப்பிங் பிரச்சனை பற்றி பேசியே ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்துட்டு தமிழ்லேயே வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் பெய்டு ரிவ்யூஸோடு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பெய்ட் ரிவ்யூஸ்னால் கண்டிப்பாக வந்துட்டு எல்லா டப்பிங்கும் எல்லாமே வந்துட்டு கரெக்ஷன் பண்ணி கரெக்டாக வந்து படம் ரிலீஸ் ஆகணும். அது இல்லாமல் இந்தியில் மட்டுமே இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தமிழில் புக் பண்ணவங்க எல்லாரையும் வந்துட்டு ஹிந்தியில் வந்து பாருங்கள், இல்லைனா வந்து படங்கள் வந்து ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு தேட்டர் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணி சனிக்கிழமை இப்போ தான் வந்துட்டு நம்ம தமிழ் டப்பிங்கில் வந்து இந்த படத்தை பார்க்க முடியுது. ஸோ அந்த டப்பிங் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரன்வீர் சிங் தான். நம்ம ரகுமான் தயித்தா வந்து ஒருத்தர் நடிச்சிருப்பார்ல ஃபஸ்ட் பார்ட்டில் துரந்தரில். அவர் வந்துட்டு சூப்பராக நடிச்சிருப்பார். அவரோட ஆக்டிங்கை தவிர மீதி நமக்கு யாரையுமே பார்க்க தோணாது. அதுவும் ரன்வீர் சிங் வந்து சுத்தமாக பார்க்க தோணாது. ரன்வீர் சிங் வேறு வந்துட்டு மீசை தாடி எல்லாத்தையும் வளர்த்து வச்சுட்டு மூஞ்சே வந்து மறைஞ்சிருக்கும். இதில் எப்பறம் எமோஷன் வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு யோசிக்கிற அளவுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டாக வந்து இந்த படத்தில் வந்துட்டு நம்ம ரன்வீர் சிங் வந்து சூப்பரான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அந்த ஃபைட்டோடய வந்துட்டு ஒரு எமோஷனல் சீன் வரும். அந்த எமோஷனல் சீன்லாம் வந்துட்டு பையன் வந்து பிச்சு உதறிட்டான். ஸோ ரன்வீர் சிங் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஆக்டிங் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டு எண்டு வரைக்கும் வந்துட்டு சூப்பராக ஆக்ஷன் பண்ணுறாரு. எமோஷனல் சீனாக இருக்கட்டும், அதுவும் இல்லாமல் ஃபன் கூட பண்ணுறாரு. அப்பப்போ வந்துட்டு பயங்கரமான ஒரு கெத்தான மூமெண்ட்லாம் வரும், கூஸ் பம்ப்ஸாக வரும், இந்த விஷயங்கள்லாம் கொடுக்குறாரு. ஸோ ரன்வீர் சிங்கோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பியூர் கூஸ் பம்ப்ஸே தருது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபி. எல்லா சண்டை காட்சிகளும் வந்துட்டு ரத்தம் தெறிக்க வந்துட்டு இந்த படத்தில் வந்து எடுத்திருக்காங்க. பயங்கரமாக அடிச்சு கண்ணை உடைக்கிறாங்க, கையை உடைக்கிறாங்க, ஒரு கடப்பாரை எடுத்து ஹேமர் எடுத்து மண்டையை உடனே உடைக்கிறாரு. ரத்தம் தெறிக்க வந்து இந்த படத்தில் வந்துட்டு வயலன்ஸ் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. எதுவுமே வந்துட்டு நமக்கு சலிப்புத்தன்மையை உண்டாக்காமல் வந்துட்டு ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபியும் வந்துட்டு வித்தியாசமாக வச்சுருக்காங்க. அதுவும் எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வர ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பயங்கரம் வந்துட்டு எங்கேஜிங்காக வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அது வந்து நடக்கல. பட் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு ஆச்சரியப்படிவாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சூப்பரான ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து மாதவன் வந்துட்டு செம்மையான ஒரு ஆக்டிங் கொடுத்தாரு. ஒரு 4-5 சீன் தான் வருவார். அதிலே வந்துட்டு ஆரா ஃபார்மிங் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பார். அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்துட்டு மாதவனுக்கு வந்துட்டு பயங்கரமான ஸ்கோப் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுன் ராம்பால் வந்து இந்த படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு. பயங்கரமான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த கேரக்டரே வந்துட்டு ஒரு மாதிரி டைலமாவான ஒரு எமோஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில வாட்டி கோவமாக இருக்கும், சில வாட்டி சிரிக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலான ஒரு தன்மையும் கொடுக்கும். அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து அர்ஜுன் ராம்பால் வந்து இந்த வில்லன் கேரக்டரை வந்து பில்லி படல் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சஞ்சய் டூட் வந்து இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மன்சூர் அலிகான் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. நான் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போது சஞ்சய் டூட் பார்க்கும்போதே கொஞ்சம் பயம் வந்தது. பட் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் மொக்கையாக முடிச்சிட்டாங்க. ஸோ சஞ்சய் டூட் ஆக்டிங் வந்துட்டு சூப்பராக இருக்குது. கொடுத்த ரோலுக்கு கரெக்டாக பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து டேனிஷ் வந்து நடிச்சிருக்காரு. உசைரா நம்மளோட ரகுமான் தயித்தோட தம்பியா செம்மையாக ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர்லாம் கடைசியில் ஒரு மாதிரி முடியும், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலைக்கிடமாக இருந்தது. இந்த படத்தோட மெயின் ஹீரோ வந்து ராகேஷ் பேடி. நீங்கள் படத்தை போய் பாருங்கள். படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ராகேஷ் பேடியை வந்து புகழ்ந்து தள்ளுவீங்க. அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு கீ ரோல் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அப்புறம் சாரா அர்ஜுன் இந்த படத்தில் ஹீரோயின். சூப்பரான ஒரு ஆக்டிங்கு. 2 சீன் தான் வருவாங்க, அதுலேயே வந்துட்டு தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஆக்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து சொல்லி ஆகணும். சூப்பரான ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து மியூசிக் இல்லை, கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. ஸோ மீதிலாம் வந்துட்டு சூப்பராக எடுத்து இந்த படத்தை வந்து ஒரு 4 மணி நேரம் எங்கேஜிங்காக அந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளேவை கூப்பிட்டு போய் செம்மையாக நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 4 மணி நேரம் போனதே தெரியல. ஸோ இவ்வளோ தான் நான் பாசிட்டிவ் மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, நெகட்டிவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ரன் டைம்
நான் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆனா ஸ்டோரி வந்துட்டு 4 ஹவர்ஸ்க்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு மாரி ட்ராகே இழுத்துட்டே போகுது. ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் மட்டும் வச்சுட்டு, அதுலேருந்து இன்ட்ரோவல் வரைக்கும் வந்துட்டு சில சீன்ஸ் இன் பிட்வீன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ட்ராகியா இருந்தது. ரொம்ப ஸ்லோவா, ரொம்ப லேக்கான சீன்ஸ வந்து வச்சு, ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு வந்து சலிப்புத்தன்மை உண்டாக்குற மாரி சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதுவும் ஃபைட் சீன்ஸ வந்து ரிப்பீட்டேட்டிவா வச்சதுனால ரொம்ப ஒரு சலிப்புத்தன்மை உண்டாக்குது. டக்கு டக்கு டக்குன்னு போகாம ஸ்க்ரீன் ப்ளே வந்து தள்ள வேண்டியதா இருக்கு. இத தாண்டுனா தான்டா இன்டர்வல தாண்டுனா தான்டா படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி நமக்கு ஒரு மைண்ட் செட் வருது. ஸோ அது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரன்வீர் சிங் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு இடத்த வந்து புடிச்சிருவாருங்க. ஆனா அந்த இடத்த வந்து சீக்கிரமா புடிச்ச மாரி காட்டிருவாங்க. ஒரு சேர்ல போய் உட்காந்துருவாரு. டக்குன்னு இந்தாங்க இந்தாங்க லயரையே புடிச்சிட்டாருங்க. அந்த மாரி வந்து காமிச்சிருவாங்க. என்னடா இவன் மொக்கையா வந்து உட்காந்துட்டு இவ்வளோ கெத்து காட்டுறான் அப்படின்ற மாரி இருக்கும். அதுவும் இல்லாம வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு லயாரில வந்துட்டு மேஜரான டெரரிஸ்ட்லாம் இருப்பாங்க. ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ற பேர்ல வந்துட்டு ரோட்லயே போயிட்டு இருப்பாங்க. டப்பு டப்புன்னு சுட்டுட்டு முடிச்சு விட்டுருவாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப வந்துட்டு அந்த சினிமேட்டிக் விஷயங்கள்ல வந்து இதெல்லாம் பண்ணி ஈஸியா வந்து எடுத்துடலாம் அப்படின்ற மாரி ஒரு லிபர்ட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட்டு. அவங்க அப்படியே ஏதோ காய்கறி வாங்குற மாரி போயிட்டு இருப்பான். அப்போ வந்து டப்புன்னு போட்டு சொல்லிருவாங்க. என்னடா இது மொக்கையா முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். டக்கு டக்குன்னு வந்து படத்த முடிக்கணும் அப்படின்ற மாரி வந்துட்டு பண்ணியிருக்காங்க. 4 மணி நேரத்தில வந்துட்டு அத எப்படி கொன்னாங்கன்றது காமிக்கிறது கூட நம்ம டைரக்டரால முடியல. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட நெகட்டிவ். ரொம்ப வந்துட்டு ட்ராக்கியான ஸ்க்ரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும், ஒரு விறுவிறுப்பான ஒரு செகண்ட் ஹாஃபும் வச்சுட்டு, ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சு இந்த படத்த வந்து முடிச்சிருக்காங்க. ஆனா வந்துட்டு இந்த படத்த ஒரு 4 மணி நேரமா எங்கேஜிங்கா கூட்டு போறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அத வந்து நம்ம ஆதித்யா தார் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த படத்த வந்து ஒன் டைமாவது தியேட்டர்ல பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு நான் குடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 3.5 ஸ்டார்ஸே தருவேன். சூப்பர்வான ஒரு படம். கண்டிப்பா போய் பாருங்க. எல்லா இந்தியர்களும் கண்டிப்பா இந்த படத்த போய் பார்க்கணும். ஸோ இன்னொரு சந்திப்பு வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.